ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 13/4/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் எனக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஆல் போர்டு கெஸிங்னு சொல்லிடுறேன். ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 அல்லது 8 அப்படி நம்பர் நாளைக்கு ஆல் போர்டில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது போர்டு கண்டிப்பாக வந்து உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ட்டில் ஒரே சிங்கிள் நம்பர் தான் வந்து எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த கெஸிங் பார்த்துக்குங்க. ஒரே சிங்கிள் நம்பர் மட்டும் தான் கொடுக்குறோம். இன்றைக்கி சப்போர்ட் நம்பர் கூட கிடையாது. சரிங்களா? 2, 4, 6 7வது நாள். சரிங்களா? ஸோ இதுலேருந்து 7வது நாள் வந்து பார்த்தோன்னா 89, 20. இதில் இந்த மறுபடியும் பாருங்கள் 2, 4, 6 7வது நாள் வந்து பார்த்தோன்னா 95, 75 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 95, 75க்கு இந்த 275லேருந்து பார்த்துக்குங்க. 75 அப்படிங்கிற நம்பர் அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 890லேருந்து பிசி நம்பர் 90, 90 அப்படிங்கிற நம்பர் அப்படியே வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 64 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 64 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 64 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆல் போர்டில் வந்து பார்த்தோன்னா 3, 8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நம்பர் சேர்ந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 75 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பிசி வச்சுருக்காங்க. 90ங்கிறது ஏசி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 64 அப்படிங்கிற நம்பர் பிசியில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பிசியில் அடித்தாங்க அப்படின்னா 46ன்னு சொல்லி வரலாம். 46 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏ போர்டில் 846 அல்லது 346 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஒரு டைமண்ட் பேட்டர்னில் வந்து பாருங்கள். நம்ம கரெக்டாக இந்த பேட்டர்னுக்கு 864. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன்லேயே வந்து பார்த்தோன்னா டைமண்ட் பேட்டர்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக பாருங்கள். 864, 480, 448. சரிங்களா? 448ன்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம காமனாக வந்து பார்த்தோன்னா 4, 8 காமனாக வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. சரிங்களா? 4, 8 வந்திருக்கு. ஸோ இங்கேயே 4, 8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பிசி 64 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா 864 நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? 864 சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் 9 டி போர்டு மட்டும் பாருங்கள் 9, 8. ஸோ இந்த இடத்துல 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் பிக் பிளேஸ் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 21, 13, 11 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வரலாம். அல்லது 12, 13, 14ங்கிற நம்பரும் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசி தனியாக தான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 12, 13 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 14 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிசியில் தான் வைக்கணும். சரிங்களா? பிசியில் 14 அப்படிங்கிற நம்பர் தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா 714 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த நம்பரு சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? என்னை பொறுத்தவரை நாளைக்கு இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 864 ஆல் போர்டுக்கு 3 அல்லது 8 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் 48, 84 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.